வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேட்டன்ஸ் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? அட விஜய் சேதுபதி வாய்ஸ் வருதா? இந்த வாய்ஸ்ல இந்த வாய்ஸ் வர வைக்கிறது. யோ அதெல்லாம் ஒரு கர்மமும் வரல. மேட்ருக்கு வா, என்னாச்சு? அதாவது ஜி இப்போ ஆச்சு வருதா? அடிச்சன வை, அந்த காதும் கேட்காம போயிடும். ஒழுங்கா மேட்ருக்கு வா. சரி சரி சொல்றேன் சார். என் பேர் மகாலட்சுமி. என் பேர் மகாராஜா. நான் காத்தம் சிட்டியில சலூன் கடை வச்சிருக்கேன். ஆஹா. என்ன காத்தம் சிட்டிலையா? ஆமா, காத்தம் சிட்டியில தான். ஒரு உண்மையா சொல்லவா? அண்ணா நான் பேட் பேட்மேனுக்கு முடி வெட்டி விடுறதே. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தான் பேட்மேனுக்கு முடி வெட்டி விடுறதா? எஸ் அஃப்கோர்ஸ், அது நானே. பட் இந்த விஷயம் உடனே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா தெரிஞ்சா அப்புறம் மரக்கடைக்கு பின்னாடி சேனல் வந்து மைக்க தூக்கிட்டு பின்னாடியே வந்துருவாங்க. சரி சரி, அதெல்லாம் சொல்லல. இப்ப என்ன பிரச்சனை? அவருக்கு முடி வெட்டிடும் போது காதையும் சேர்த்துக்கிட்டு வெட்டிட்டியா? ஐயோ, அவருக்குலாம் அவனுக்கு காதை வெட்டல. பட் நிறைய பேருக்கு வெட்டியிருக்கேன். அதை விடுங்க, இப்ப அது மேட்டர் கிடையாது. பின்ன வேற எதுதான்டா மேட்ரு? ஒழுங்கா சொல்றா. சரி சரி சொல்றேன், இருங்க. எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அப்புறம் மறந்துடுவேன். அட யாராவே. சரி ராசா, பொறுமையா சொல்லு. அப்படி சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு வெளியில சூடம் கொளுத்துனேன். சூடம் என்ன சார் இந்த ரேட்டு விற்கிறாங்க? முன்னாடி எல்லாம் 10 ரூபாய்க்கு சூடம் வாங்கணும்னா 50 சூடம். இப்ப வெறும் 4-3 தான் இருக்கு. ஐயோ ஆண்டவா. ஐயா விஷயத்துக்கு வாய்யா. இந்த அவ்வளவுதான், கிட்ட வந்துட்டேன். ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்து சாவியை ஒரு இடத்துல கோத்து போட்டு ட்ரெஸ் மாத்தலான்னு ஒரு ரூம்குள்ள போனேன். அங்கே போனா ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாங்கிறேன். பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா இத்த தண்டி மண்டை சார். கை கால்லாம் இம்புட்டு இம்புட்டு, உடம்பு அத்தா தண்டி. தக்காளி வெட்டி போட்டா ஊரே திங்கலாம். அத்த தண்டி இருக்கா சார். என்னையா சொல்ற? எதுவும் பேய் இருக்குமா? ஐயோ சார், வேண்டாம் சார். இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டா எனக்கு தூக்கம் வராதுங்க சார். நான் வேண்டாம், பண்ண போயிட்டு கேட்டுப்பா. யோ இரியா, நீ சொல்லியா? அப்புறம் என்னாச்சு? அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே ரூம்ல உள்ள சுவிட்சை போட்டு லைட்டை போடுறேன். அவனை காணோம் சார். எது காணோமா? எங்க ஓடிட்டானா? அட ஓடனாதே சவுண்ட் கேட்குமே. ஓடலாம்ல சார். லைட்டை போட்டோன்னே அப்படியே புகை புகையா மறைஞ்சிட்டேன் சார். அப்புறம் என்ன, ஏதோ மனப்பிராந்தியோட இருக்கு. வீட்டுல யாரும் இல்லாததுனால நமக்கு அப்படி தெரியும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணேன். லைட் ஆஃப் பண்ணா திரும்ப வந்துட்டேன் சார். ஐயோ, ஏன் சார் லைட் ஆஃப் பண்ணிக்க? போட்டே வச்சிருக்கலாம்ல. கரண்ட் பில்ல சேவ் பண்ணலாமேன்ட்டு ஆஃப் பண்ணேன். அதே மறுமண்டு கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இதை பத்தி பேசினா கூட உடனே சங்கின்றாங்க. போன வீடியோல நெட்வொர்க் கம்பெனி எல்லாம் காசு ஏத்திட்டாங்க, அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஊப்பினாங்க. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ரேஷன் கடையில மண்ணை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சங்கினாங்க. நம்ம படுற கஷ்டத்தை வெளில சொன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்மள ஆஃப் பண்ணிடுறாங்க. என்னங்க நீங்க போங்க. இதை விட குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறுக்க இந்த இந்தியன் தாத்தா வேற. யோ கண்டதெல்லாம் பேசி இருக்காம விஷயத்துக்கு வாயா. அவன் லைட் ஆஃப் பண்ணதான் அவன் தெரிஞ்சானா உடனே எனக்கு தூக்கி ஆறி போட்டுருச்சு. ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சேன், அவன் அப்படியே பெருசாகிறேன். இன்னொரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறேன், அவன் இன்னும் பெருசாகிறேன். பெருசாகிட்டே போறேன். எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு. ஐயோ, அப்ப நெசமாவே பேய்தானா? அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். அது மனப்பிராந்தி இல்ல, நான் ஒயின் ஷாப்ல அடிச்சு வந்த பிராந்தின்னு. என்ன என்னையா சொல்ல வர? அது வேற யாரும்ல சார், நான் தான். என்னோட நிழலை பார்த்து நானே பயந்து இருந்திருக்கேன் சார். குடிகாரக்கம் நாட்டி இத சொல்றதுக்கு ஏன்டா மூணு நேரங்களை பயமுறுத்தினேன்? அதே நான் கூட இடப்போ ஏதோ அடிச்சு பயந்துட்டேன் சார். சரி சரி விடுங்க, நானும் அப்படிதான் பயந்துக்கிறேன். இப்ப சரியா போச்சு. சரி கதைக்கு வாங்க. எது கதையா? எந்திரா. என்ன சார்? நீ கதையும் சொல்லணும் ஒண்ணும் சொல்லணும் சொல்லப்படா சார். கதை சொன்னா சார் நடந்தது என்னன்னு தெரியும். நீ குடிச்சுட்டு வந்து ஏதாவது கதையை சொல்லிட்டு இருப்பா, அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, எந்திரிச்சு சொல்லப்படா. ஐயோ சார், நான் விடறல சார். நெசமாவே எங்க வீட்டுல இருந்து ஒரு சாமியம் காணாம போச்சு. டேய் இப்படி மட்டும் போல, இருக்கிற சாமானும் காணாம போயிடும். ஒழுங்கா போடா. சார் நீங்க மட்டும் என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, அப்ப நான் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய் உன்னால முடிஞ்சதை பண்றா, பாத்துக்கிறேன். சார் குடிச்சுட்டு வந்து ஏதாவது கதையா சொல்லிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், பேய் கதையெல்லாம் சொல்லிக்கல, பயப்படுத்துறேன் சார். எது பயப்படுத்துறாடா? அப்படியே கதை சொல்ற? ஐயோ சார், சொன்னா கேளுங்க, வேண்டாம். அட ஏரியா என்னதான் சொல்றாரு கேப்போ. நீ சொல்லியா? எப்படி விட்டதுன்னு சொல்லவா இல்ல பஸ்ல சொல்லவா?
ஃபர்ஸ்ட் எடுத்தே சொல்லு. ஐயோ. குமுதா ஹாப்பி என்னாச்சு? விஜய் சேதுபதி ஸ்வர்தா. ஐயோ மறுபடியுமா? ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அப்புறம் தான் தெரிஞ்சது அது மனப்பிராந்தி இல்ல, நான் ஒயின் ஷாப்ல அடிச்ச பிராந்தின்னு. பாருங்க என் நிலவை பார்த்து நானே பயந்துருக்கேன். ஐயோ சை. யோ அந்த புடாக்கெல்லாம் தேவையில்ல. திருடாங்க வந்தாங்களா அவங்களுடைய பாத்தியா? எதை திருடாங்க அதை மட்டும் சொல்லு. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் எனக்கு திடீர்னு பார்த்தா வயிற்று கலக்கிருச்சு. ஆக்சுவலா காலையில சாப்பிட்டது ஒத்துக்கலாம் உனக்கு. கடையில இருக்கும்போது 3 தடவை வயிற்று கலக்கிருச்சு. பாதிலே விட்டுட்டு போயிட்டேன். அவர் கோச்சுக்கிட்டு பாதி தாடியோட வீட்டுக்கு போயிட்டாரு. எப்பாடு வீட்டுல எதாச்சு அதை சொல்லி தொலை. அதான் வயிற்று கலக்கிருச்சுன்னு பாத்ரூம் லைட்டை போட்டு கக்கூச திறக்கிறேன். எனக்கு மேல இங்க ஒருத்தர் உட்காந்துருக்கேன். எனக்கு செம காண்டாயிருச்சு. ஏய் இது என்ன வீட்டு கக்கூசா இல்ல புது கக்கூசாடா? ஆளாளுக்கு வந்து இருக்கிறதுக்குன்னு கேட்கறதுக்குள்ளே டக்குன்னு ஒருத்தர் வந்து இங்கிட்ட அடிச்சிட்டேன். அப்ப நான் என்னமோ பண்ணேன், கதி கலங்கிட்டேன் சார். கதி கலங்கடது நீ இல்லடா, ஓ கதையை கேட்கிற டாக். அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க சார். என்னை அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம போட்டு தருக்கு புறுக்குன்னு மிதிக்கிறாங்க சார். எனக்கு அழுதே வந்துருச்சு. எம்புட்டுதான் தாங்கிறது, நான் மனுஷன் தானே. அப்புறம் என்னைய போட்டு போய் கிச்சனுக்குள்ள போய் கடப்பட உருட்டாங்க. ஏதோ களவாடுறாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் காரியை வெட்டுறேன், ஒருத்தன் அரிசியை கலையிறேன், ஒருத்தன் பாத்திரத்தை கலவுறேன். அப்படியே அடுப்ப பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா? அட ஆமாங்கிறேன், பிரியாணி அதுக்கான சாமான்லாம் ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. 10ஆவதுக்கு என் வீட்டுல உள்ள சாமான் எடுத்து போட்டு கிண்டுறாங்க. யோ என்னையா சொல்ற? அட ஆமா சாருங்கிறேன். ஆனா அது கூட பரவாயில்ல, அவங்க வாங்கிட்டு வந்த சாமான்ல தக்காளி பத்தல அவ்வளோ இருக்கு. என்கிட்ட வந்து ஒருத்தன் தக்காளி வீட்டுல இருக்கான்னு கேட்டேன். இல்லன்னு அதுக்கு போட்டு என்ன போட்டு மிதிக்கிறேன் சார். எனக்கு நான் அழுக தாங்க முடியலன்னா அங்கேயே அழுதுட்டேன் சார். தக்காளி எல்லாம் என்ன சும்மா 1 ரூபா 2 ரூபா கேட்குது, 70 ரூபா 80 ரூபா சொல்றாங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? அழுகுற சார்? என்ன சார் நீங்க எதுக்கெல்லாம் அழுகுறீங்க? தம்பி இந்த தம்பி அழுகாத. அழுதுருவேன். யோ நீ வேற சரியா மகாராஜா? சரியா அழுகாதயா? ஒவ்வொருத்தையும் இஷ்டத்துக்கு ஒண்ணு கேட்டு அடிச்சாங்க சார். தயிர் இல்லன்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கிறேன், இன்னொருத்தர் பெரிய வெங்காயம் பெருசா இல்லன்னு போட்டு அடிச்சா. இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடையாத்து டப்பு பிதிச்சா சார். என்னடான்னு கேட்டா அருவாமட ஷார்ப்பா இல்லைங்கிற சார். அப்புறம் நானும் அழுகாம எப்படி சார் இருக்கிறது? சம்பந்தம் இல்லாம போட்டு அடிச்சாங்க சார். சரி இம்பட்டு அடிச்சதுல கிண்டன பிரியாணில கொஞ்சோண்டு கொடுத்தீங்களா? தின்னுட்டாங்க சார். பிரியாணி சத்தோட இதுக்குதான் அழுகுறியா? அதுக்காக வந்து இருந்தாலும் அவங்க அடி ஒண்ணு என்னால மறக்க முடியல சார். அதுல ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது முட்டை முழு முட்டையா வைக்கலன்னு சொல்லி போட்டு அடிக்கிறான் சார். இன்னொருத்தன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கிராம்ப கடிச்சு விட்டானா, அதுக்கெல்லாம் வந்து என்னைய போட்டு அடிக்கிறாங்க சார். ஐயா கேட்டா இவ்வளவு கொடூரமா போட்டு அடிச்சிருக்காங்க. உனக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்களோ? அப்படிதான் சார் நானும் நினைக்கிறேன். எவனோ என்கிட்ட முடி வெட்ட வந்தவனே, நான் ஒழுங்கா முடி வெட்டி விடல இருக்கு, அதுக்குதான் போட்டு இப்படி பழி வாங்குறேன். என்னைய போட்டு அடிச்சது கூட பரவாயில்ல சார். கடைசியா என் விட்டு லட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அதை மட்டும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். லட்சுமியா? லட்சுமிடா உன் வீட்டு குப்பை தட்டியா? இல்ல சார், லட்சுமி. எப்படி இருக்கும்ல லட்சுமி. எடா இவ்வளவு பெருசா கை கட்டுற, ஏதோ டுட்டு டாட்டியா? ஐயோ இல்ல சார், லட்சுமி. அது இருங்க போட்டோ காட்டுறேன். ஆமா சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூக்குலாரி மோதி வீடு எரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப இந்த பிரியாணி ஆண்டாதான் என் மக மேல விழுந்து என் மகளை காப்பாத்துனுச்சு. அதுல இருந்து இதுக்கு லட்சுமின்னு பேர் வச்சு சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கா சார். என் மக இப்ப விளையாட்டு போட்டிக்கு போயிருக்கு சார். வந்தவனே லட்சுமி எங்கன்னு தான் சார் கேட்கும். அதுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் சார். யோ பிரியாணி ஆண்டாவுக்கு அவ்வளவு சீடு புதுசா வாங்கிக்கையா? சார் இல்ல சார், புதுசுலாம் வேணாம் சார், எனக்கு லட்சுமி தான் சார் வேணும். யோ போய் இந்த பிரியாணி ஆண்டாவுக்கு சார் ஒரு 5 லட்சம் ரூபா. ஏடா ஒரு 5000 ரூபா தரேன்னு சொன்னேன். முதல்ல 5 லட்சம் சொன்ன. அது சும்மா தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். இல்லையா அதெல்லாம் சரி வராது. சரி சார், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 2000 ரூபா போட்டு 7000 ரூபா தந்துடுறேன் ப்ளீஸ். 7000 ரூபாயா? உடக்காயிரம் எனக்கு 5000. ஓகே அப்போ ஆஃப்டர் 2 days. யோ மகாராஜா நல்லா பாத்துக்கயா, இவன் தான் அட்டா ஊத்திட்டு போடுது. டேய் சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க தம்பி, ஏதோ பார்க்க அழகா இருந்துச்சு, அதே ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு பிரியாணி கிண்டலாமே அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டேன்.
கோச்சுக்கிறாதீங்க. என்னங்க அவர் என்ன மாதிரியே பேசுறாரு? டேய், நீ தான் அவரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. குரலை மாத்தி பேசு. குரலை மாத்தியா? எப்படி? இதை என் வாயில நானே சொல்லுவேன்னு நினைக்கல. இருந்தாலும் விஜய் சேதுபதி வாய்ஸ்ல பேசு. என்னங்க சொல்றீங்க? நிஜமா? நிஜமாதான், ட்ரை பண்ணு. சரி, ட்ரை பண்றேன். வரதான்னு பாருங்க. ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? விஜய் சேதுபதி வாய்ஸ் வருதா? வரல. ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? இப்போ வரல. ம்? 32 டைம்ஸ். ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? ஏ வரலடா. ஆஃப்டர் 63வது டைம். ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? வரலடோ. ஆஃப்டர் அப்பா. 91வது டைம். ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? இப்போ டேய், தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிப்பேன். அது ஏன் வாய்ஸ். ஐயோ சாரி சார். ஆஃப்டர் 124வது டைம். ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? டேய், இது எஸ்டிஆர் வாய்ஸ்டா. ஓ சாரி ஜி. ஆஃப்டர் 129வது டைம். ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? இப்போ நெருப்பு வச்சு கொடுத்து விடுவேன். அது ஏன் வாய்ஸ். ஒழுங்கா இந்த கடைசி சான்ஸுக்குள்ள விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் எடுத்துரு. இல்ல கேட்டூன் சேர்ந்து உடனே ஒதுக்கி வச்சு விடுவோம். ஐயா அப்ப இதான் கடைசி சான்ஸா? எப்பயாவது பேசி ஆகணுமே. ஆஃப்டர் 130வது டைம். அல்லா ஜீசஸ் மாமாயி, இப்போச்சும் வாய்ஸ் வந்துடணும். ஐயோ ஜி குமுதா ஹாப்பி என்னாச்சு? ம், இப்பாச்சும் வருதா? வருது. ஏய், என்ன சார் ஷாக்காய் நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க, வாய்ஸ் வருதா இல்லையா? அது வருது, நல்லாவே வருது. எப்படி மிரட்டுறமா? இனிமே நீங்க எல்லாரும் நிமிக்கிற ஆர்டிஸ்ட் தான் கூப்பிடணும். என்ன டெபுக்கரி ஆர்டிஸ்டா? அது சரி. சரி, கதைக்கு வா. அந்த வரேன். சொல்லுங்க ஜி, நான் என்ன பண்ணணும்? அதாயா, இந்த ஆள் தான் உழைச்சி போய் தூக்கிட்டு போனது. இந்த ஆள் என்ன பண்ணலாம் சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதை பண்ணலாம். விட்டுடலாம் சார். எது விட்டுலாவா? ஆமா சார், விட்டுடலாம் சார். என்னையா சொல்ற? இவன் தான் உழைச்சி போய் தூக்கிட்டு போனவன். இவனை விட்டுலாவா? விட்டுடலாம் சார். சார் பாத்தி பாத்தி விட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காது. நெசவாவே வேணாச்சும் விட்டுற போறேன். சட்டு போட்டு ஏதாச்சும் முடிவுக்கு வாங்க. நீ சொல்றது கரெக்டு தான். சரியா, இவன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இவனை விட்டுலாமா? சார் நான் சொல்றல விட்டுடலாம் சார். அப்ப இவன் பொண்ணை பலாத்காரம் பண்ணிருந்தாலும் விட்டுலாமா? சொல்லு. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல சார். சொல்லியா, உன் பொண்ணை பலாத்காரம் பண்ணிருந்தா விட்டுலாமா? ஆனா உன் பல்லு கருகா ஏன் அப்படி சொல்றேன்? என் புள்ள நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வாய்ஸ் மாத்தி பேசு. அது ஆனா உன் பல்லு கருக ஏன் அப்படி சொல்ற? என் புள்ள நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன வளர்றவ? நல்லா விசாரிச்சுக்கலாம் இல்லையா? சார் அதெல்லாம் கரெக்டா சார் விசாரிச்சான். யோ மகாராஜா, இவன் கூட்டாளியும் சேர்ந்து 2 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல? ஆமா வந்தாங்க. அப்ப தனியா இருந்த உன் மக கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கல்ல? யோ என்ன உளர்ற? என் மகன் என்ன கேம் முடிச்சு வீட்டுக்கே வரலையா? நாளைக்கு தான் வருவா. இது உன் மகன் என்ன வீட்டுக்கே வரலையா? ஐய, அப்ப நான் விசாரிச்சது வேற கேஸா இருக்குமோ? யோ என்ன கேஸ் என்ன விட தெரியாம விசாரிச்சு வந்து ஏன் அப்படி தானே இருக்கிற? சார் இவரை விடுங்க சார். படத்துல அப்படிதான் நடக்க. மகாராஜா படத்துல அப்படிதான் நடக்கும். அதான் சொன்னேன். யோ படத்துல 1000 நடக்கையா? ஆனா அது ஸ்பூஃப். அதுல இது கேட்டோன் ஸ்பூஃப். இங்க லவ்வே பண்ண விட மாட்டாங்க. பின்ன எப்படி பலாத்காரம்லாம்? கரெக்ட். அப்ப இங்க என்னதான் நடந்துச்சு? அதெல்லாம் ஸ்டேஷன்ல சொன்னனே சார். இவங்க 3 பேர் வீட்டுக்கு வந்தானுங்க. என்னை போட்டு அடிச்சானுங்க. அப்புறம் பிரியாணி கிண்டுனானுங்க. அதுக்கு தேவையான ஜாமான் இல்லைன்னு சொல்லி என்ன அடிச்சானுங்க. அப்புறம் கிண்ண பிரியாணி தின்னானுங்க. அப்புறம் பாத்திரத்தை கூட கழுவாம போட்டு லட்சுமி இருக்குல்ல, லட்சுமி இருக்கும்ல, அதை தூக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. இதத்தான் நாங்க பண்ணோம். இதை விட்டு நீங்க நம்ம பலாத்காரங்கிறீங்க. போதும் அடுத்து கொட்டது போது நிப்பாட்டு. ஆச்சுல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியாத அந்த படத்தை ஸ்பூஃப் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஆனா எந்த சீரை எடுத்துக்கிறது எதை ஸ்பூஃப் பண்றேன்னு தெரியாம 2 நாள் ஓடி போச்சு. அதனாலதான் வீடியோ லேட்டு. ஒரு வழியா பொக்கி முடங்கி எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் இதுக்கப்புறம் வர சீட்ஸ் வாட் இஃப் டைப்ல இருக்கும். சோ படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் முடியும். என்ன சொல்லுவான் இப்படி ஆகி போச்சு. இந்நேரம் அவன் இங்க இருந்திருந்தானா அவனை கொன்னு தூக்கி இருந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்.
அதுலயும் நம்ம அவனை கொல்றதுக்கு தான் பிளான் போட்டு இங்க வந்திருக்கான். குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி குறுக்க அந்த புள்ள வேற நிக்குது. அழகு அழகா வேற இருந்து தொலைக்குது. ஏய், அந்த பொண்ணுக்கும் பேத்தி வயசு இருக்கும். என்ன என்ன சொல்லுவான் தெரியும், உத்தமர் மாதிரி பேசுற. ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணது இல்லையா என்ன சொல்லுவான்? போயிட்டு வந்துடுவா. நான் என்னப்பா முறைச்சுக்கிட்டே இருக்க? சரி இரு, உன்னை எப்படி கூல் பண்றேன்னு எனக்கு தெரியும். இந்த வரேன். உனக்கெல்லாம் சங்கிலி ஒரு கேடு. இது என்ன தோள்பட்டை கீழே இவ்வளவு பெரிய தளம்பா இருக்கு? எருமாடு அடங்கியே இருக்காதவளா இருக்கு. ஓய் செல்வம், இங்கே இரு, உனக்காண்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த வச்சுக்க, உனக்கு தான். இந்த செயினா? இது என் மகளுக்காண்டி நான் வாங்கின செயின். அப்படியா? பாத்தியா, உன் மகளுக்காண்டி நீ வாங்கினதை இவன் மகளுக்காண்டி இவன் போட்டு வச்சிருக்கேன். இந்த சலூன் கடைக்காரன் சரியான கிரிமினல் சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த செயினை கலட்டும் போது உள்ள என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? அது என்ன சொன்னேன்? அவன் மகளுக்கு தோள்பட்டை கீழே தழும்பு இருந்துச்சு, அதான் சொன்னேன். தோள்பட்டைக்கு கீழே தழும்பா? அன்னைக்கு வீடு இடிஞ்சு விழுந்தப்ப ஒரு குழந்தை இங்கேயே செத்து போச்சு. போய் கதையா கொண்டு போனாங்க, அங்கே போய் செத்து போச்சு. ஆனா இதுல எது உன் குழந்தை, எது அந்த தாடிக்காரோட குழந்தைன்னு தெரியலப்பா. செல்வம் செல்வம், என்ன செல்வம், என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரி நீ யோசிக்கிட்டே நடக்குன்னு போயிட்டு வந்துடுறேன். டேய், உள்ள போன சங்க அறுத்துருவேன். ஏன் செல்வம், ஏன் அப்படி கோபப்படுற? ஏன்னா அவ ஏன் பொண்ணு. நகைய பாத்துட்டேன், நல்லாதான் இருக்கு. பேக் பண்ண சொல்லிருக்கேன். ஒருவேளை எப்படி பண்ணணுமா? ஐயா, எனக்கு தாடி இல்லைன்னா நல்லா இருக்காது செல்லம். சரி பாக்குறேன். ஏற்கனவே லேட்டு, இதுல சலூன் கடைக்கு வேற போகணுமா? எப்ப வீட்டுக்கு போறது? யாரு மெசேஜ்? ஓ, அருணாவா? நான் உங்க வீட்டுல தான் இருக்கேன். உங்க ஒய்ஃப் பேசுனத கேட்டேன். நீங்க தாடி எல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டாம், ஏன்னா இப்ப இருக்க தாடி தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே, அப்ப பண்ண வேண்டாம். பொண்டாட்டி ஒரு நிமிஷம் இங்க பாரு. இந்தாடி கூப்பிட்டே இருக்கல. ஏயா, ரோட்ல இம்புட்டு வண்டி போகுது, இவ்வளவு சைலண்டா கூப்பிட்டா எப்படி அந்த பிள்ளை கேட்க? கொஞ்சமாச்சும் சத்தமா கூப்பிடு. ஆக்சுவலா பெருசு, ஒருத்தர் சைலண்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு சவுண்டா பேச தெரியாம இல்ல. சவுண்டா பேசினா சசிகுமார் வாய்ஸ் வருது, புரியுதா? வாய்ஸ் மாறுது. அதான் அப்பவே சொன்னனே, நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான் நட்பு. இப்படியே பேசிக்கிட்டு கடைசியில கருவ கடவுள் ஒன்றே வச்சு கத்தியால குத்துவாங்க, வாங்கிட்டு செத்துப்போம். இதே வேலையா போச்சு. சரி கம்மிரு, என் பொண்டாடி பாக்குறேன். ஏய், இது ஓகேவா? இல்ல வேற. இது இதுவும் வேணாம், வேற. அப்ப இதுவாச்சும் ஓகேவாடி? யோ, என்ன அது? சூனியம் குழந்தை விளையாடுற மாதிரி பொம்மை வாங்கிட்டு வந்து சொன்னா ஏதோ பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி பொம்மையை காட்டிட்டு இருக்க. ரோடுன்னு பாக்குறேன், வந்தான்னு வையே. ஒழுங்கா வேற பொம்மை எடுத்துட்டு வா போ. என்னடா டயர் தேயிற சவுண்ட் வருது? ஐயோ, லாரி வருது, ஓடுறா. இவர் செத்து இருந்தா ரெண்டு பேரோட லைஃப் வேற மாதிரி ஆயிருக்குல்ல. என் பேர் மகாராணி. நான் கார்டன் சிட்டில பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். மகாராணியா இருக்குமா, மகாராஜாவா இருந்தது. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை ஸ்பூஃப் பண்ண யோசிச்சதே தப்பு எனக்கு தெரிஞ்சு. இது பண்ண முடியாது. எனக்கே அந்த சீன்லாம் வரும்போது கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அது அங்க காமெடி பண்ணாலுமே அது சிரிக்க தோணவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது அந்த படம் பார்க்கலன்னா தெரிஞ்சிருக்காது, பார்த்துட்டோமா, அதனால அத வந்து காமெடியாவே பார்க்க முடியல. அது இவங்க அத கொஞ்சம் காமெடியா ட்ரை பண்ணாலுமே நமக்கு அந்த மைண்ட் அங்கேயே போகுதா, அந்த மைண்ட் அங்கேயே போயிடுது. நமக்கு அந்த இடத்துல சிரிப்பு வர மாட்டேங்குது. இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுறது இதெல்லாம் வந்து தோண மாட்டேங்குது. ஆமா ஆமா, வேற இந்தியன் 2 ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். பார்க்கலாம், நல்லாதான் இருந்துச்சு. நல்லா அதான் அந்த வாட் இஃப் நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா. ஓகே.
என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.